அன்புள்ள என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தெற்கு மற்றும் மதுரை மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்துள்ள மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களே, தெற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, மதுரை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர், அருமை சகோதரர் TR பாலு அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் I பெரியசாமி அவர்களே, கழக சட்டத்துறையினுடைய செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, தெற்கு மற்றும் மதுரை மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியின் முகவர்களே, குழுவினர்களே, ஒன்றிய நகர பகுதி பேரூர் மற்றும் வார்டு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, நிறைவாக நன்றி உரை ஆற்றரிக்கக்கூடிய மதுரை மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சிறைச்செல்வன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வீரம்னா மதுரை, பாசம்னா மதுரை, கோயில்னா மதுரை, சாப்பாடுனாலும் மதுரை, இங்க எல்லாமே ஃபேமஸ் தான். அப்படிப்பட்ட மாமதுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மண்டல BLA 2 BLC BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன், பூரிப்படைகிறேன். இன்னும் சொன்னா சித்திரை திருவிழா போல கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் உற்சாகம் அடைகிறேன். உத்தங்குடி முழுக்க உடன்பிறப்புகள் குடியேறிவிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. இனி நாம தான், இனி நாம தான், இனி எப்பவுமே நாம தான். இப்படி நம்பிக்கையோடு நான் இருக்க காரணமே
கழகத்தின் வேர்களாக இருக்கக்கூடிய நீங்க தான் இந்த பயிற்சி மாநாட்டை மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மூர்த்திக்கு ஒரு பழக்கம் உண்டு, எதையும் சிறுசா பண்ண தெரியாது, எல்லாமே பிரம்மாண்டம் தான். அவருடைய துறையின் மூலமாக வருவாயை பெருக்கி ஆட்சிக்கு பலம் சேர்த்ததை போல இன்று பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி தேர்தல் பணிக்கும் பலம் சேர்த்திருக்கிறார். அவருக்கு தோளோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற மாநாட்டுக்கு அடித்தளமான BLA 2 BLC ஆகியோரை நியமிக்கக்கூடிய பணிகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தொடங்கிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலுக்கான களப்பணியில முன்னாடி நிற்கிற BLA 2க்களுக்கான மாபெரும் பயிற்சிகளை, கூட்டங்களை மண்டல வாரியாக நானே சென்று நடத்தினேன். அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று வெற்றி பெற்றோம். அதன் பிறகு கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் மாபெரும் முன்னெடுப்பை தொடங்கி இந்தியாவில் வேற எந்த கட்சியும் செய்ய முடியாத வகையில ஆப் மூலமா இங்க வந்திருக்கக்கூடிய BDA உதவியோடு வீடு வீடாக போய் கிட்டத்தட்ட 1,10,00,000 குடும்பங்களையும் அதில் உறுப்பினர்களாக இணைச்சோம். அடுத்த பணி உடனே வந்தது, அதுதான் SIR. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்ல வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் யாருடைய வாக்குகளும் நீக்க விடாம பம்பரமா உழைச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி கேப்பே இல்லாம, இடைவெளியே இல்லை, அடுத்து உடனே தேர்தலுக்கு தயாராக BLA 2க்களோடு சேர்த்து BLC BDAக்களையும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற வாக்குச்சாவடிகளோட அடிப்படையில் உங்களை போன்ற BAக்களோட மொத்த எண்ணிக்கை 75,032 பேர். தமிழ்நாடு முழுக்க BLCக்கள் எவ்வளவு தெரியுமா? 5,50,000 பேர். BDAக்கள் எடுத்துக்கிட்டா 75,032 பேர். வர்ற தேர்தல் களத்துல நம்ம வெற்றியை உறுதி செய்ய போறது இந்த 7 லட்சம் பேர் தான். அதனால வேறுகளை இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு முடிவு செஞ்சேன். மண்டல வாரியான மாநாடுகளை நடத்த திட்டமிட்டு சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கான மாநாட்டை சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய திருவிடந்தையில ஏற்பாடு செஞ்சு
1,30,000க்கு அதிகமானோர் அங்கே கலந்து கொண்டார்கள். அதே போல திருப்பத்தூர்ல வடக்கு மண்டலத்துக்கான மாநாட்டில் 1,26,000 பேர். இன்றைக்கு மதுரையில இந்த தென் மண்டல மாநாட்டில் 1,56,000 பேரான நீங்க கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து மீதமுள்ள மேற்கு மண்டல மாநாடு 27ஆம் தேதி கோவையில நடக்க இருக்கிறது. இது மட்டுமா? கடந்த 2 மாசத்துல மட்டும் எத்தனை மாநாடுகள்! திருவண்ணாமலையிலே 1,50,000 இளைஞர்கள் கலந்து கொண்ட இளைஞரணி வடக்கு மண்டல மாநாடு. திருப்பூர்ல 1,50,000 மகளிர் கலந்து கொண்ட வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மாநாடு. விருதுநகர்ல 1,00,000 இளைஞர்கள் கலந்து கொண்ட இளைஞரணி தென்மண்டல மாநாடு. அடுத்து தஞ்சாவூர்ல 1,25,000 மகளிர் கலந்து கொண்ட வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாடு. இப்படி 2 மாசத்துல 7 மாநாடுகள் நடத்தி 9,30,000க்கும் அதிகமானவரை சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன். அதனால நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த அளவுக்கு நம்மை போல பூத் லெவல்ல நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர் என இப்படி தேர்தலுக்கு ஆயத்தமாக ஒரு கட்சியை இந்தியாவிலே காட்டுங்க பார்க்கிறேன். நான் முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட இருந்து மக்களுக்காக உருவான இயக்கம். நாமெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞருடைய பிளட், ரத்தம். அதனாலதான் நம்ம இயக்கத்தை தொட்டு பார்க்கணும்னு, சீண்டி பார்க்கணும்னு நினைச்சால தமிழ்நாடே திருப்பி பதிலடி கொடுக்கும் என்ற பயம் எதிரிகளை அஞ்சி நடுங்க வைக்குது. திமுக மாதிரி ஒரு அமைப்பு ரீதியா வலுவான ஒரு அரசியல் கட்சியை யாராலும் காட்ட முடியாது. இப்போ நாம காமிக்கிறது எல்லாமே சும்மா ட்ரெய்லர் தான். இங்க நம்ம மாண்புமிகு நேரு வந்திருக்கிறார். திருச்சியில மெயின் பிக்சர் காமிக்க தயாராகிட்டு இருக்கிறோம். குறிச்சு வச்சுக்கோங்க, மார்ச் 9ஆம் நாள் திமுக நிர்வாகி எல்லாரும் திருச்சியில திரள போறோம். எவ்வளவு பேரு? 10 லட்சம் பேர் கூடுகிற மாநாட்டை தமிழ்நாடே பார்க்க போகுது. மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா கடந்த டிசம்பர் மாதம் திருவண்ணாமலையில தொடங்கி அடுத்த மாசம் திருச்சி வரைக்கும் 3 மாசத்துல கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நான் சந்திக்க போறேன். அதனாலதான் சொல்றேன், நம்ம ரெக்கார்ட் பண்ணா அதை யாராலும் பிரேக் பண்ண முடியாத ரெக்கார்டா இருக்கணும். இப்படி பெரிய பெரிய மாநாடுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலை மாலை என எத்தனை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறேன் என்பதை நீங்க தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் பார்த்திருப்பீங்க. என்னுடைய நிகழ்ச்சிகள் ஒரு பக்கம்னா, கழக நிர்வாகிகள் உங்களுடைய நிகழ்ச்சிகள், நீங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் மறுபக்கம். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் கருப்பு சிவப்பு தான் தெரியுது. கழக கொள்கைகள் எல்லா இடத்திலும் எதிரொலிக்குது. திராவிட மாடல் சாதனைகள் தான் தொடர்ந்து உரக்க கேட்குது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம். அதனாலதான் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்றது, இந்த தெற்கு சீமையில மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் கழக கூட்டணி தான் வெற்றி பெறணும். அதை நீங்க தட்டி தூக்கணும். என்ன ரெடியா?
செஞ்சிருவீங்களா? 2019 இருந்து எல்லா தேர்தல்களிலும் நம்ம கூட்டணிக்கு வெற்றி மேல் வெற்றிதான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில முழுமையான வெற்றியை மக்கள் நமக்கு வழங்கினாங்க. அப்ப இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொன்னா மக்கள் கேட்டதையும் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மக்கள் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸான திட்டங்களையும் கொடுத்து இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறோம். அனைத்து தரப்புகளின் கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால இந்த முறை மிகப்பெரிய வெற்றியை உங்க மூலமா நான் எதிர்பார்க்கிறேன். மக்களின் மகிழ்ச்சியையும் உடன்பிறப்புக்கான உங்களுடைய உழைப்பையும் நம்பித்தான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் இருக்கும் போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. தனிப்பெரும்பான்மையான தனித்துவமான ஆட்சி அமைப்போம் என்பதில் யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அனைத்து பகுதிகளையும் அனைத்து தொகுதிகளையும் வென்றோம் என்ற செய்திதான் மிக மிக முக்கியம். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள், இந்த மாநாடுகள். நாம எல்லாருக்கும் முன்னாடியே எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு பூத்துக்கும் எவ்வளவு டார்கெட்? 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டால அசால்ட்டா 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிட முடியும். இந்த தேர்தலில் நாம 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம வாங்கி ஆகணும். இதை வாங்கி காட்டுவது உங்க பொறுப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உதவிகளை செஞ்சு தர்றது என்னுடைய பொறுப்பு. 2,50,00,000 பெரிய நம்பரை யாரை யோசிச்சு ஷாக் ஆகாதீங்க. இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு செட் பண்ணி இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாலே போதும். நான் சொன்ன நம்பர் வந்துடும். 200 தொகுதிகள் லட்சியம். 200 தொகுதிகளுக்கு கூடுதலாக வெற்றி பெறுவதுதான் நம்முடைய லட்சியம். அடுத்த 2 மாசம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நோ ரெஸ்ட். ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 முறையாவது நேர்ல சந்திக்கணும். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன் செயல்பாடுகள் முக்கியம்தான், நான் மறுக்கல. ஆனா களத்துல நீங்க வேலை செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். நான் அதனாலதான் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன். பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி, வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் செய்யணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வர ஓய்வே இருக்கக்கூடாது. பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். ஏனென்றால் என்றைக்குமே மக்கள் தான் எஜமானர்கள், நாம் அவர்களுடைய சேவகர்கள். மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுடைய இன்ப துன்பங்களை கூடவே நிற்கிறதுனாலதான்
தேர்தல் அவங்களும் நம்ம கூட நிக்கிறாங்க. 75 ஆண்டு காலமாக திமுக வலிமையாக இருப்பதற்கு என்ன ரகசியம்? இதுதான். மக்களின் வாக்குகளை பெறுவதோடு உங்களுடைய கடமை முடிஞ்சிடுமா? இல்ல. வாக்கு பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு வண்டியில ஏத்துற வர நீங்க கவனமா இருக்கணும். கடைசி வாக்கு எண்ணி முடிக்கப்படும் வர கவனமா இருக்கணும். தேர்தல் தேதியை அவங்க எப்ப வேணும்னாலும் அறிவிக்கட்டும். நம்மை பொறுத்தவரை எப்பவோ பரப்புரையை தொடங்கிட்டோம். நேற்று கூட வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைக்காக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தின வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக. அதுல ஸ்டாலின் மகளிர் படை மூலமா நம்ம அரசோட சாதனை திட்டங்களை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க சொல்லி இருக்கிறேன். குறிப்பா தேர்தலை காரணமாக வச்சு மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்சு சதிய நாம முறியடிச்சு 5000 ரூபாய் வழங்கி இருக்கிறது. அடுத்து அமையப்போகிற நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருப்பது பற்றி இந்த ஸ்டாலின் மகளிர் படை ஒவ்வொரு வீட்லையும் விளக்கமா எடுத்து சொல்வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில தான் பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள்னு சமூகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பினரையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு திட்டங்களை தீட்டி அதையெல்லாம் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் தமிழ்நாடும் வரலாறு காணாத வளர்ச்சியும் பெறுது. இந்த எல்லாருக்குமான வளர்ச்சி நம்ம எதிரிகளுடைய கண்களை உறுத்துது. எனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று சேர வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்மோட திராவிட மாடல் அரசு இந்த ஆட்சி தொடர்ந்தால்தான் மகளிர் உரிமை தொகை போன்ற சமூக வளர்ச்சிக்கான நலத்திட்டங்கள் தொடரும். இந்த நேரத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன், விரும்புறேன். அண்மையில நம்ம அட்வான்ஸா வழங்கின 5000 ரூபாய் உரிமை தொகையை பல ஊடகங்களும் நம்மோட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள் கணிக்க முடியாதபடி நம்மோட மூவ் இருந்துச்சு. அதே சமயம் அன்றைக்கு இன்னொரு விஷயமும் செய்திகள்ல இடம் பிடிச்சது. காலையில நாம ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்ததுல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும், அடுத்து அவங்க உடனே போனது வங்கிகள் இருந்து பணத்தை எடுக்கத்தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்றிய அரசு மேல இருக்கக்கூடிய பயம். எங்க அந்த 5000 ரூபாய் ஒன்றிய அரசு எடுத்துக்குவாங்களோன்னு பயந்த மக்கள் அந்த தொகையை உடனடியா வித்ட்ரா பண்ண போயிட்டாங்க. இதுதான் மக்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் ஒன்றிய அரசு மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் வித்தியாசம். மக்களுக்காக கொடுத்தா அது திமுக அரசு, மக்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா அது ஒன்றிய பாஜக அரசு. அதை புரிஞ்சுக்குங்க. மக்கள் கிட்ட இதைத்தான் நீங்க எடுத்து சொல்லணும். அண்மையில மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பேசின பழைய வீடியோ ஒண்ணு மறுபடியும் வைரல் ஆச்சு, பார்த்திருப்பீங்க. அதுல என்ன சொல்லி இருந்தார்? இலவச பேருந்து பயண திட்டத்தால மெட்ரோ ரயில்கள்ல பயணிகளோட எண்ணிக்கை குறையறதா சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணம் திட்டத்துல இலவசமா பயணிக்கிறாங்க. இது வரைக்கும் 900 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. இதனால ஒவ்வொரு குடும்பமும் சுமார் மாதம் 800 ரூபாய் சேமிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு வலிக்குது? மார்ச் 1ஆம் நாள் இதே மதுரைக்கு பிரதமர் வரப்போகிறார். அவர்கிட்ட மதுரை மக்கள் என்ன கேட்கணும்னா, இவ்வளவு அக்கறையோடு மெட்ரோ ரயிலுக்கு பேசுறவர் ஏன் இந்த மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்கலன்னு கேட்கணும். கேட்பீங்களா?
கோவை மெட்ரோ எங்கன்னு கேட்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு எந்த சிறப்பு திட்டங்களையும் கொடுக்கலன்னு கேட்கணும். கீழடி அறிக்கையை ஏன் வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். ஏன் சின்னமும் வரலன்னு கேட்கணும். நீட் தேர்வுல இருந்து ஏன் விலக்கு தர மறுக்கிறீங்கன்னு கேட்கணும். மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும்னு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்க எங்களுக்கான கல்வி நிதியை முடக்கிறது நியாயமான கேட்கணும். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இன்னும் நிறைய இருக்கு. அதையெல்லாம் மக்கள் கேட்க காத்திருக்காங்க. நியாயமா? எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக குரல் கொடுத்திருக்கணும். ஆனா கோரிக்கையா கூட இதையெல்லாம் கேட்க துணிச்சல் இல்லாத துரோகியா அவர் மாறிட்டார். ஆனா நாம் பழனிசாமி மாதிரி பயந்தாங்குழி இல்ல. ஆட்சிகள்ல பதவிகள்ல உயிரே போனாலும் எதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். என்ன வழக்கு போடுவ போடு, நாங்கள் பார்க்காத மிஸ்ஸாவா, நாங்கள் பார்க்காத தடாவா? இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லயே திமுக மேலதான் பாஜக அரசு அதிகமான ரைடுகள் நடத்துறாங்க. நம்ம அமைச்சர்களுக்குத்தான் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கிறாங்க. ஆட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தலாம்னு பாக்குறாங்க. எமர்ஜென்சியை பார்த்த திமுக. அதனால உங்களுடைய இந்த சிபிஐ, இடி, ஐடி என எந்த சித்து விளையாட்டுக்கு நாங்க அஞ்ச மாட்டோம். அதுக்கு வேற ஆளை பாருங்க. என்னானாலும் சரி, நாங்க எழுந்து நிற்போம், ஒரு கை பார்ப்போம். தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இப்படி தைரியமா நின்று போராடுகிற காரணத்தால் தான் மக்கள் நம்ம கூட ஆதரவா இருக்காங்க. அதனாலதான் சந்திக்கிற எல்லா தேர்தலையும் நாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு புத்தகமாகவே போட்டு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு திட்டம் ஏதாவது ஒரு திட்டமாவது ஒவ்வொரு குடும்பத்தில் போய் சேர்ந்திருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், 2 நாள் நேற்றைக்கு தான் சட்டமன்றத்தில் நிதி நிலைமை பதிலுரையில நம்ம திட்டங்களை பற்றி எல்லாம் ஒரு அரை மணி நேரம் சட்டமன்றத்தில் மிக அழகாக பேசினார், ஆணித்தரமாக பேசினார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில நிறைய புதுமையான திட்டங்கள், முன்னோடி திட்டங்கள் மூலமா மக்கள் எப்படி பயனடைஞ்சிருக்கிறாங்க, அதை மற்ற மாநிலங்களும் எப்படி இப்போ ஃபாலோ பண்ண தொடங்கி இருக்கிறாங்க, இது போன்றவற்றையெல்லாம் மிக விளக்கமாக விளக்கினார். சில திட்டங்களை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இப்படி நாம நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுடைய அவுட்புட் தான் இன்னைக்கு என்ன நிலை? 11.19% இரட்டை இலக்க வளர்ச்சி. இந்தியாவில வேற யாரும் எட்ட முடியாத வளர்ச்சி. நம்ம ஆட்சிக்கு 1752 நாட்கள் ஆகியிருக்கு. இதுல நாம சாதனை பண்ணாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தினந்தோறும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு வரோம். எனக்கு ஒரு சில சாதனைகள் நினைவில் வச்சிருக்க முடியாம மறந்து போயிடுது. அதனால நீங்க எல்லாரும் உங்க பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை உங்கள் ஸ்டைல்ல மக்களை சந்திக்கும் போது நினைவுபடுத்துங்க. அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பயன்படும், நல்ல யூஸ் ஆகுது. தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நாம தான் முன்னணியில இருக்கோம். கூட்டணியில புதுசா கட்சிகள் எல்லாம் இணைகிறாங்க. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்த கூட அமைச்சாச்சு. தேர்தல் பரப்புரையும் எல்லாருக்கும் முன்னாடி நாமே தொடங்கிட்டோம். எந்த தொகுதி யாருக்கு, வேட்பாளர் யார், இதை தலைமை கழகம் பார்த்துக்கும். இன்னும் சொல்றேன், நான் கவனிச்சுக்கிறேன்.
அறிவிக்கிற வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது உங்கள் கடமை. நம்ம கட்சி வேட்பாளர்கள் மட்டும் இல்ல, நம்முடைய கொள்கை உறவாக பயணிக்கிற கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் பெரிய வித்தியாசத்துல வெற்றி பெற வைக்க உழைக்கணும். களத்துல நம்ம ஆட்களுடைய உழைப்பை பார்த்து அவங்களை வியக்கணும். அந்த கடமையை நீங்க நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன். தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற கேள்வியை மக்கள் முன் எழுப்புங்க. தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா? தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கணும். மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணி ஜெயிக்கணும். அடிமை அதிமுகவும் தமிழ் பாஜகவும் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கணும். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சரா பொறுப்பை ஏற்கணும். தமிழ்நாடு எல்லா துறையிலும் தொடர்ந்து நம்பர் 1 இருக்கணும். இது நான் தர்ற வாக்குறுதி. இப்படி நீங்க நம்பிக்கையோட கெத்தா மக்கள் கிட்ட சொல்லுங்க. அது மட்டுமல்ல, நீங்க முக்கியமா சொல்ல வேண்டியது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த போர்ல தமிழ்நாடு வெல்வோம் என்று ஒன்றாக, இந்திய திணிப்பை எதிர்க்க வெல்வோம் ஒன்றாக, மாநில சுயாட்சி நிலைநாட்டிட வெல்வோம் ஒன்றாக, மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு எப்பொழுதும் அமைதியான மாநிலமாக இருக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாட்டை வளர்ச்சி பயணம் தொடர வெல்வோம் ஒன்றாக, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழர் சுயமரியாதை காத்திட வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு தலைகுனியாது என்று காட்டிட வெல்வோம் ஒன்றாக, பாசிச பாஜகவை விரட்டிட வெல்வோம் ஒன்றாக, அடிமை அதிமுகவுக்கு பாடம் கற்பிக்க வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டிட வெல்வோம் ஒன்றாக. நீங்களும் திரும்ப சொல்லுங்க, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.